அப்பெல்லாம் இல்லைங்க, உங்க இதே உங்களால துடிக்கல. அதான் தெரியுது. அப்புறம் இப்படி கடவுள் இல்ல தெரியல. எப்படி எப்படி அதை வார்த்தையா போடுறான்னு நம்ம தனியா பேசுவோம். கடவுள் இல்லைன்னா சொல்லக்கூடாது. நான் சொல்லல, இயற்கையா பேர் வச்சு புரிஞ்சுக்கோங்க, உங்களை புரிஞ்சுக்கோங்க. நீங்க சாப்பிட்டீங்க, நீங்களா சிரிச்சீங்க? இல்ல. அப்புறமா கண்ணு யார் செஞ்சா? காது யார் செஞ்சா? உங்க பல்லு மூக்கெல்லாம் எப்படி ஆச்சு? வயசு எப்படி ஆச்சு உங்களுக்கு? நீங்க குழந்தைய பிறக்கும்போது எப்படி இருந்தீங்க, இப்ப எப்படி ஆனீங்க? அப்போ கடவுள் இல்லாமலாம் இல்ல. கடவுள் தெரியலன்னு சொல்லுங்க. இல்ல இல்ல, நான் கோபமா சொல்லல, அழுத்தமா சொல்றேன். நீங்க கோபமா சொன்னதான் புரிஞ்சுக்கிறீங்க. அழுத்தமா கடவுள் இல்லைன்னா எனக்கு கொஞ்சம் வெறியாயிடும். ஏன் அப்படின்னா, ஏன்னா இருக்கிற ஒரு பொருளை இல்லைன்னு சொல்ற அதிகாரம் உனக்கு இல்ல. பேர் சொல்லலாம் நினைக்கிறீங்க, அப்படி தப்ப சொல்லலாமா? இல்லங்க, இயற்கைன்னு சொல்லலாமா? ஏன் உங்க இஷ்டம், என்ன வேணா பேர் சொல்லிக்கோங்க. ஆனா கடவுள் இருக்குது. நீங்க இயற்கை என்ன சொல்லுங்க, சக்தி என்ன சொல்லுங்க, சிவன்னா சொல்லுங்க, என்ன வேணா சொல்லுங்க, அது பிரச்சனை இல்ல. உண்மை ஒண்ணு இருக்குதுன்னு சொல்லுங்க, அபரிதமான ஒரு சக்தி இருக்குதுன்னு சொல்லுங்க. ஆனா அது உங்களுக்குள்ள இருக்குது. உள்ள வச்சுக்கினே இல்லன்றது எவ்வளவு பெரிய அசிங்கம். ஏன் தேர்ன உள்ள இருக்குது, அது எப்படி இருக்குன்றது தான் இங்க பிரச்சனை. அதை சொல்லி தரதான் உபதேசம், அதை அனுபவிக்கிறது தான் உபதேசம். இல்லைனாலும் நீங்க அனுபவிக்கிறீங்க. தண்ணின்னு தெரியா கட்டியோட தண்ணி தாகத்துக்கு குடிக்கலாம். குழந்தைக்கு இது உணவுன்னு தெரியாம சாப்பிட்டுச்சு குழந்தையா இருக்கும்போது. நம்மளே தெரியா கட்டியோட சாப்பிட்டு தான் வாழ்ந்தோம். ஸோ இங்கே தெரிஞ்சுன்னு வாழலாம். தெரிஞ்சாலும் தெரியா கட்டி உணவுன்னு ஒன்று இருக்குது, சாப்பிட்டு ஆகணும்னு ஒன்று இருக்குது. அதே மாதிரி கடவுள்னு ஒன்று இருக்குது. தெரிஞ்சாலும் தெரியா கட்டி இல்லைன்னு சொல்றது அபத்தம். எனக்கு தெரியாதுன்னு சொல்லுங்க, எனக்கு தேவையில்லைன்னு கூட சொல்லுங்க. எனக்கு கடவுள் தேவையில்லை, நான் உழைக்கிறேன், நான் சம்பாதிக்கிறேன், நான் சாப்பிட்றேன், கடவுள் தான் இருந்துன்னு போட்டோம், தப்பு இல்லை. ஆனால் இல்லைன்னு சொல்ற அதிகாரம் உங்களுக்கு இல்லை. ஏன்னா உள்ளவே வச்சிருக்கிறீங்கன்ற நான் உங்க இதையும் உங்களால துடிக்கல. அதுக்கு என்ன ஒரு பேர் வைங்க, நாயின்னு வைங்க, கழுதுன்னு வைங்க, பூனைன்னு வைங்க, சிங்கன்னு வைங்க, கரடின்னு வைங்க, இயற்கைன்னு வைங்க, உண்மைன்னு வைங்க, எது வேணா வச்சுக்கோங்க. ஆனா ஏதோ ஒரு சக்தி உங்களுக்குள்ள இருக்குது. உள்ள இருக்கிறதுனால தான் நீங்க செயல்படுறீங்க, இல்லைன்னா உங்களால செயல்பட முடியாது. அதனால கடவுள் இல்லைன்றது அபத்தம். யாரோ முட்டா பையனோ கடவுள் இல்லைன்ட்டா, கடவுள்னா நீங்க மதம் சொன்ன கடவுள் தான் இல்லை. அப்படிதான் நீங்க சொன்னா அது பேர் தெய்வம். லார்டு லார்டு இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆளாளுக்கு ஒரு லார்டு. லார்டு வேற, காடு வேற. வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வான், வானூரியும் தெய்வத்துள் வைக்கப்படும்.